வணக்கம். மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். உண்மையில் தற்பொழுது பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய விடயம் திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தர் சிலை சார்ந்த நகர்வுகள். காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என்கின்ற விடயத்தோடு இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் நாடாளுமன்றம் அமைதியின்மை காணப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் சார்ந்து இதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் பக்கம் போனால் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசினுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய முகப்படங்களை போட்டு அது கேலி சித்திரங்களை உருவாக்கி அவர்களை சார்ந்து பேசுகின்ற விமர்சனங்களை உண்டு பண்ணுகின்ற இவர்களை காணக்கூடாது என்கின்ற அளவிலான பலவிதமான பதிவுகள், அதையும் தாண்டி பல மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்து சாடல்கள், இவ்வாறான நிறைய விடயங்களை தாங்கி இருக்கின்றது இந்த திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலை சார்ந்த நகர்வுகள். அவைகள் சார்ந்து பார்க்க போகின்றோம். திருகோணமலை சம்யுத்த ஜயந்தி போதி ரஜமகா விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வர்த்தக நிலையத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த அந்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையே இப்பொழுது பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது. விகாரையால் வெளிநபருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கும் வர்த்தக நிலையத்தை அகற்றப் போவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தது. அதை தடுப்பதற்காக விகாராதிபதி காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது காவல் நிலையத்தில் அதை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு செயற்படவில்லை. ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கும் காணியில் வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானதாகும். ஆனால் தற்போதுள்ள விகாராதிபதி கரையை அண்மித்த பகுதியில் வர்த்தக நிலையத்தை நடாத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கவுள்ள காணி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்து குறித்தானதாகும். கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அங்கமாகவே இதுவும் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்குது. மேலும் மத பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு அத்திவாரம் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் மத பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. உண்மை என்னவென்றால் அங்கு மத பாடசாலை இயங்கவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. விகாராதிபதி இடைக்கால தடை உத்தரவு பெறப்படாத நிலையில் 7 நாட்களுக்கு உடைக்க முற்பட்ட நிலையில இரவு, அதாவது பலாங்கொடையில இருந்து ஒரு பிக்கு சென்றிருக்கிறார். அவர் இனவாதம் பேசுபவர். அவர் இந்த சம்பவத்தை தன்னுடைய கையில் எடுத்து விகாரையில இருந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அத்திவாரம் போடப்பட்ட அந்த மத பாடசாலை தூண்கள் அமைக்கப்பட்டு வைக்கப்பட்ட முற்பட்ட போதுதான் காவல்துறையினர் முன்னிலையாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பூதாகரமாக்க திருகோணமலை ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர் ஒருவன் செயற்பட்டிருந்தார். அத்தோடு மொட்டு கட்சியும் அதில் சம்பந்தப்பட்டிருக்குது. அந்த பிரச்சனை கரையோரம் பேணல் திணைக்களத்தின் சட்டத்துக்குட்பட்ட பிரச்சனையாகும் என்ற விடயம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கின்ற பொழுது என்ன நடந்திருக்கிறது? இதன் பின்னால பல நகர்வுகளை தாங்கி வந்திருக்கிறது. திருகோணமலை பிரட்ரிக் கோட்டை டச்பே சம்யுத்த ஜயந்தி போதிரஜ மகாவிகாரையின் நிலவரம் தொடர்பில் பரிசோதனை நடத்துவதற்காக இன்றைய தினம் காவல்துறை குற்றவியல் மற்றும் தடயவியல் விசாரணை பிரிவினர் வருகை தந்திருந்தார்கள். அந்த பகுதியில் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெற்றதோடு அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக கட்டுமானம் மற்றும் குறித்து அந்த அளவுகளை அடுத்து கொண்டதனை அவதானிக்க முடியதாக இருந்தது. அவர்களுடைய நகர்வுகள் அப்படி இருக்கின்றது. இதையும் தாண்டி திருகோணமலையில் திட்டமிட்ட வகையில் கடற்கரை ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பலமான சக்தி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. நேற்றைய தினம் ஆரம்பமான புத்தர் விவகாரம் இன ரீதியான வன்முறைகளை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கி இருக்குது. இவ்வாறான நிலையில் பௌத்த துறவிகளுக்கு அடிபணிந்துள்ள சமகால அரசாங்கம் சர்ச்சைகளுக்குரிய இடத்துல புத்தர் சிலையை வைக்க அனுமதி வழங்கி இருக்குது. காவல்துறை பாதுகாப்போடு திருகோணமலை கடற்கரையில புத்தர் சிலை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. இதன்போது பெருமளவு சிங்களவர்களும் ஆதரவாக திரண்டு புத்தரை வைக்க வழிவகை செய்திருக்கின்றனர். கடந்த ஒரு வருட காலமாக சுமூகமாக அரசாங்கத்தின் செயற்பாடு சென்று கொண்டிருக்கும் நிலையில திடீரென இவ்வாறான சர்ச்சை ஏற்பட்டதன் பின்னணியில் பெரும் சக்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் சிங்களவர்களின் ஏகோபித்த ஆராதனையை பெற்று ஆட்சியில் இருந்த தரப்பால திட்டமிட்ட வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி சமகால அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயார்படுத்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
இவ்வாறானதொரு நிலையில இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னின்றி செயற்படுத்தி வருகின்றார். அண்மை காலங்களாக தங்காலையில் ஓய்வு எடுத்து வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பெருமளவிலான பௌத்த துறவிகள் நேரில் சென்று சந்தித்திருந்தமை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி கடந்த காலங்களில் இனவாத ரீதியாக செயற்பட்ட ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ, ரணில் ஆகியோற்ற பாதையிலேயே அனுகுமார் திசாநாயக்க நீங்களும் பயணிக்கின்றீர்கள் என்று தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியினுடைய ஸ்தாபகருமாகிய கௌதமன் கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் இனவாதமற்ற ஒருவர் என நம்பி உங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு எங்கள் தமிழர்கள் பெருவாரியான வாக்குறுதிகளை அளித்திருந்ததை கடந்த தேர்தல் காலங்களில் நாங்கள் கண்ணூடாக பார்த்திருக்கின்றோம். கடந்த கால ஆட்சியாளர்களின் வழியிலேயா அனுகுமார் திசாநாயக்க என்ற கசப்பான கேள்வி எழும்புகின்றது. தற்பொழுது தமிழர்களின் தலைநகரான திருகோணமலையில் மண்ணில சட்டவிரோதமாக வைக்க முயற்சித்த புத்தர் சிலையை அகற்றுமாறு கூறி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்ட போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அந்த சிலையை அங்கிருந்து எடுத்து செல்லுமாறு கூறி அந்த வேளையில அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததென்றும், ஆனால் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரம் நீடித்தது என்பதுதான் வேடிக்கையான வேதனையான ஒரு விடயம் என்றதை சொல்லியிருந்தார். சட்டவிரோத புத்தர் சிலையை அகற்ற சொல்லிய உங்களது அந்த அரசாங்கம் மீளவும் அங்கே இந்த சிலையை வைக்குமாறு கூறியது. அப்படியானால் உங்களது கட்சி மீது எங்கள் மக்கள் வைத்த நம்பிக்கை வீண் போனதா? மக்களின் நாயகன் என உங்களை போற்றிய மக்கள்கிட்ட கனவு மண்ணோடு மண்ணானதா? ஈழத்தேசத்தில பூர்வீகமாக வாழுகின்ற தமிழ் மக்களின் நெஞ்சங்கள் தொடர்ந்தும் வெந்தணலில்தான் வேக வேண்டுமா? அடித்தவன் தொடர்ந்து அடிக்கும் போது ஏற்படுகின்ற வலியை விட அணைப்பது போல் அணைத்துவிட்டு அதே கரங்களால் அடிக்கின்ற வலி என்பது சொல்லிலடங்காத ஒரு பெரிய வலி என்ற விடயத்தை கௌதமனுடைய இந்த கருத்துக்கள் சொல்லி நிற்கின்றன. இதையும் தாண்டி சர்ச்சைக்குரிய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்காமையினால் சபையில அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது நேற்றைய தினம். குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு தனக்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என்றும் அதற்கு எதிராக தயாசிரி எம்பி கடும் கோஷங்களை எழுப்பிய நிலையில சபையில அமைதியின்மை ஏற்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க எழுந்த வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி அமைச்சரிடம் சில விடயங்களை முன்வைத்து அமைச்சரமைப்பின் 9வது சரத்துக்கு அமைய இலங்கை பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுடன் அதன் 10ஆம் மற்றும் 14ஆம் பிரிவுகளுக்கு அமைய மதங்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பது அரசின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இதனால் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் அமைச்சரிடம் சில விடயங்களை கேட்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். தொடர்ந்து உரையாற்றுவதற்கு தயாசிரி எம்பி அனுமதி கோரிய நிலையில அதுக்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை. ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி வழங்காமல் பிரதான சபையை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றார் என்ற விடயம் அங்கு சொல்லப்படுகிறது. இதேவேளை தயாசிரி எம்பி ஆவேசமான சபாநாயகரை நோக்கி கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் என்றும் இதனை சில நிமிடங்கள் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இந்த விடயத்தினால என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி திருகோணமலை புத்தர் சிலை விவகார பிரச்சனை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்காதீர்கள் என்ற விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். அரசு உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புத்த சிலையை பாதுகாப்பதற்காகவே அந்த சிலை ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து எடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் போலீசாரின் தாக்குதலில் 2 பிக்குகள் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த விகாரை 1952ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டில் புனித பூமி ஆக்கப்பட்டுள்ளது. கிழக்கில பழமையான அறநெறி பாடசாலையும் இருந்திருக்குது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதனை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்க கூடாது. இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வினை வழங்க வேண்டும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத கட்டிடம் ஒன்றை அகற்ற சென்ற சமயத்தில் பௌத்த பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் ஆக்ரோஷமான செய்யப்பட்ட நிலையில் போலீசாரின் நிலைமை கட்டுப்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தேரர் மற்றும் பொதுமக்களுக்கு தாக்குதல் நடத்தவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது செய்திகள் வாயிலாகவும் சரி கருத்தாடுகள் வாயிலாகவும் சரி பொதுமக்களையும் தேரர்களையும் காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் என்ற நகர்வு வந்திருந்தது. ஆனால் காவல்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவித்து தங்களுடைய அறிக்கையினை தெரிவித்திருக்கின்றார்கள். திருகோணமலை சிலை அகற்று நடவடிக்கை தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்ற காணொலி தொடர்பில் காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
மேலும் அவர் பல விடயத்தை சொல்லியிருந்தார். கரையோர பாதுகாப்பு திணைக்களம் திருகோணமலை துறைமுகத்தை காவல்துறையில் செய்யப்பட்ட அந்த முறைப்பாட்டுக்கு அமைய சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டுமானத்தை நிறுத்த சென்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஈழத்தமிழர்களின் பூர்வீகமான இடங்களில் எல்லாம் இனவாதம் பழுத்து போன பெரும்பான்மை அரசுகளால் அடாவடியாக பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழர் தாயக பகுதியில் அதிக அளவிலான பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய இந்த விகாரை சார்ந்த நகர்வு ஏராளமாக இருக்கிறது. எடுத்து செல்வது போன்று எடுத்து சென்று விட்டு அனுமதி வழங்காதது போன்று அனுமதி வழங்காமல் இருந்து விட்டு திடீரென அந்த இடத்துல புத்தர் பாதுகாப்போடு, அதாவது காவல்துறை பாதுகாப்போடு அந்த இடத்துல போய் அமர்ந்தார் என்ற விடயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு, மக்கள் அனுர அரசு மீது சரியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தாயக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு நகர்வு வருகின்ற பொழுது எல்லா மக்களும் தாயக பகுதியில் இருக்கிற முழுவருமே யோசிப்பார்கள், இவர் ஒரு அடாவடியான அரசியலை செய்கிறார், இவரும் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் போன்று இந்த காலத்தில் இவரும் செய்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்றால் எப்படி இந்த பிரச்சனையை அவர் கையாண்டிருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கேள்வி. அதில் மெனி வருகின்ற நாட்கள் இருக்கக்கூடிய நகர்வுகளை இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார், இப்ப மக்களுக்கு என்ன விதமான கருத்தை தெரிவிக்க போகிறார் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.